ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. 12th படிச்சிருந்தா போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் என்னென்ன எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு 12ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கி வரும் இளைஞர் நீதி குழுமத்தில் உதவியாளர் பணியிடத்தை நிரப்ப வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு தான் சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விருப்பமுள்ளவர்கள் 6/8/2026 உங்களோட விண்ணப்பங்களை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளர் கலர்ந்த கணினி இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்ரைட்டிங் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எழுதி எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 42 வயசுக்குள்ளே இருக்கணும். தேர்வு செய்யப்படும் முறை என்ன அப்படின்னா, நேர்முக தேர்வில் தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் இதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சுற்றுலா மாளிகை எதிரில், அண்ணா சாலை, வேலூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான கடைசி டேட் எப்போ அப்படின்னா 6/8/2026 சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஒன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் இருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம கொரியர் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மேற்குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த நபர்கள் இப்பதிவிற்கான விண்ணப்பம் மற்றும் தகவல்களை வேலூர் மாவட்ட இணையதளம் velur.nic.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரினை விண்ணப்பிக்கும் உரையின் மீது எழுதி அனுப்ப வேண்டும். நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த என்வலப்பில் என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது எழுதணும். மேலும் 25 அஞ்சல் விலை ஒட்டிய சுயவிலாசமிட்ட உரையினை விண்ணப்பத்துடன் பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 ஸ்டாம்ப் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒட்டி நம்ம அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை உரிய சான்றுகளின் ஒளி நகலுடன் பத்திரிகையில் செய்தி வெளியான 15 தினத்துக்குள் கீழ் குறிப்பிட்ட முகவரிக்கு சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு டிலே ஆகுது, போஸ்ட் பண்ணது டிலே ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எந்த ரிசல்ட் எதுவும் வரல அப்படின்னா இன்கேஸ் டிலே ஆக கூட இருக்கலாம். ஸோ சீக்கிரமே அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது என்னென்னலாம் அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் அதில் ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஓகே, அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வித் செல்ஃப் சிக்னேச்சர்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் சைன் போட்டு உங்கள் ஃபோட்டோ வேணும். உங்களோட பேர், உங்களுடைய அப்பா இல்லைனா கணவர் இல்லைனா பாதுகாவலர் அவங்களோட பேர், உங்களுடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட வயது எதுபடி இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. திருமணம் ஆனவரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நேஷ்னாலிட்டி, தேசிய இனம் என்ன, மதம், ஜாதி எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ காப்பி ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் இந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் கல்வி தகுதி என்ன அதுக்கான ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணணும். வேறு ஏதாவது உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அங்க அடையாளங்கள், ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் என்ன இருக்குது, மச்சம், தழும்பு அந்த மாதிரி இங்கே ஏபின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட உடற்தகுதி கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், உங்களோட ஹைட் என்ன, உங்களோட செஸ்ட் சைஸ் என்ன, அன்எக்ஸ்பேண்டடில் எவ்வளோ சென்டிமீட்டர், எக்ஸ்பேண்டடில் எவ்வளோ சென்டிமீட்டர் அதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முன் அனுபவ சான்றிதழ் விண்ணப்பத்துடன் இணைப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இதில் அட்டாச் பண்ணணும்.
டெசிக்னேஷன், என்ன ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம், எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்க அப்படி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் என்டரும் பண்ணிக்கோங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன், ஏதாவது நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க. நான் திருமதி செல்வி அப்படின்னு போட்டு உங்களுடைய உங்கள் தகப்பனாரோட பெயர் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தெரிவிக்கக்கூடிய என்னவென்றால் இவ்விண்ணப்பம் நான் அளித்த தகவல்களை இணைத்துள்ள சான்று எழுத்து எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் சைன் போடணும். ஸோ அவ்வளோதான். இதில் சைன் எல்லாமே போட்டுட்டு உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு காப்பி வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் கவருக்கு மேலே வந்து என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத போஸ்ட் பண்ணிவிட்டு 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வந்து அதை ஒட்டி நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.